நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க இட்லி கடை படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. படத்தில் தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரன்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நியூ இயர் முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தனுஷ் இந்த படத்தை இயக்கி ஹீரோவா நடிச்சிருக்காரு. படம் பக்காவான வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி. ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்தோட சன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிக்கும் படம் படைத்தலைவன். படைத்தலைவன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் பொங்கல் முன்னிட்டு இந்த 2025 ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ படம் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்றதா புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் மிஷ்கின் இயக்கத்தில் அடுத்த படம் பிசாசு 2. பிசாசு 2 படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட புது போஸ்டர் வெளியிட்டு படம் மார்ச் மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படமும் ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு படம் எப்போவோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் முடிஞ்சு ரெடி டு ரிலீஸ் லிஸ்ட்ல இருக்கு. படம் இன்னும் சென்சார் ஆகல. சென்சார் ஆயிடுச்சுன்னா மார்ச் மாசத்துல எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்ற ரிலீஸ் தேதி அறிவிச்சிருவாங்க. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்க படம் சுமோ. சுமோ படம் இந்த பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பொங்கல் முன்னிட்டு எந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ரிலீஸ் தேதி அறிவிப்பு அப்கமிங் டேஸ்ல எப்போ வேணா வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அறிவிக்கலாம். இந்த பொங்கல் ரிலீஸ்ல இருந்த விடாமுயற்சி படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுனால காதலிக்க நேரமில்லை படம் இப்போ அஃபிஷியலா ஜனவரி 14 ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் இந்த படத்தை ரெஜின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்ல ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோவா நடிச்சு நித்யா மேனன் ஃபீமேல் லீட் நடிச்சிருக்காங்க. படம் பக்காவான லவ் பேஸ்டு ஸ்டோரி. படம் பிப்ரவரி 14 தான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. படம் இப்போ ஜனவரி 14 ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. விடாமுயற்சி படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுனால இப்போ தமிழ் சினிமாவோட நிறைய படங்கள் இந்த ஜனவரி 14ஆம் தேதியை ரிலீஸ் பண்றதா அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பொங்கல் முன்னிட்டு மொத்தமா 8 புதிய படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. கேம் சேஞ்சர், வணங்கான், 10 ஹவர்ஸ், மெட்ராஸ்காரன், படைத்தலைவன், தருணம், சுமோ மற்றும் காதலிக்க நேரமில்லை. இந்த படங்களெல்லாம் தமிழ் சினிமாவில் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு.